ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா திருநெல்வேலி திருமண்டலம் மேலக்கலங்களுக்கு வந்திருக்கோம். மேலக்கலங்கல்ல புதிய கோபுரம் கட்டியிருக்காங்க. சர்ச் ஏற்கனவே இருக்கு. கோபுரம் டவர் வந்து கட்டியிருக்காங்க. அதோடைய பிரதிஷ்டை பண்டிகைக்கு நம்ம திருநெல்வேலி திருமண்டல லே செயலர் மரியாதைக்குரிய டி ஜெய்சிங் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. அதாவது அனைவரும் அந்த ஊர் மக்களே சேர்ந்து டி ஜெய்சிங் ஐயாவுக்கு சரியான வரவேற்பு கொடுத்தாங்க. ஏன்னா இந்த கோபுரம் கட்டுறது பாதியில நின்றுட்டு இத வந்து நம்ம டி ஜெய்சிங் ஐயாட்ட சொன்னதுமே அவங்க பண உதவி செய்து இந்த கோபுரத்தை கட்டி கொடுத்தாங்க. இந்த கல்வெட்டுல கூட நம்ம பார்க்கலாம். அவங்க ஃபேமிலியில உள்ள எல்லார் பேரும் அதுல இருக்கும். சிறப்பு நன்கொடையாளர்கள் அப்படிங்கிற இதுல அவங்க பேர் இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறவங்க தான் நம்ம டி ஜெய்சிங் ஐயா. அதாவது ஒரு திருமண்டல லே செயலர் இந்த அளவுக்கு ஊழியம் செய்யறாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைய எல்லா இடமும் கொண்டு போய் சேர்க்காங்க. அதாவது நம்ம அண்ணாச்சி இந்த மாதிரி கோபுரம் கட்டி கொடுக்கறது, ஆலயம் கட்டி கொடுக்கறது எல்லாமே எப்படி இருக்கும்னா இயேசு கிறிஸ்துவ அறியாத இடத்துலதான் அண்ணாச்சி வந்து இந்த மாதிரி செயல்லாம் செய்வாங்க. அவ்வளவு தூரம் ஊழிய வாஞ்சை உள்ளவங்க தான் நம்ம டி ஜெய்சிங் அண்ணாச்சி. அவங்க வந்து நம்ம திருநெல்வேலி திருமண்டலத்துக்கு லே செயலரா கிடைத்ததுக்கு திருநெல்வேலி திருமண்டலமே கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன். ஆனா விரைவில் எல்லாமே நல்லாதான் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இயேசு கிறிஸ்து நல்லவங்களை கைவிட மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பல பேர் நம்ம டி ஜெய்சிங் அண்ணாச்சியிடம் பலன் அடைந்து விட்டு இன்னைக்கு அண்ணாச்சியை ஏசுவாங்க. அதை கூட அவங்க எதுவுமே கண்டுக்கிட மாட்டாங்க. அவங்க என்னன்னாலும் பண்ணிட்டு போறாங்க. அதாவது பல பலன் அடைஞ்சிருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து ஒரு கார் வாங்கியிருப்பாங்க. அப்படி ஏகப்பட்ட பலன் அடைஞ்சிருப்பாங்க. அவங்களே நம்ம அண்ணாச்சி ஏசும்போது அண்ணாச்சி அதை ஒரு பொருட்டாவே எடுக்க மாட்டாங்க. யாரையும், அதாவது தனக்கு துரோகம் செய்தவர்களையும் மன்னிக்கிற பக்குவம் கொண்டவங்க தான் நம்ம டிஎஸ் ஜெய்சிங் அண்ணாச்சி. மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு அண்ணாச்சி எப்பவுமே இருப்பாங்க. ஏன்னா அண்ணாச்சி வந்து எப்பவுமே இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படணும். அதுக்காக மட்டும்தான் இந்த ஊழியத்திலையும் சரி திருமண்டல ஊழியத்திலையும் சரி செயல்பட்டு இருக்காங்க. அதாவது நான் சொன்னேன்ல, எந்த லே செயலராவது இப்படி உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி பாட்டு பாடி இயேசு கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்துவாங்களா? ஏழைகளை நேசிக்கிற ஒரு லே செயலர், இயேசு கிறிஸ்துக்காகவும் ஊழியம் செய்யற ஒரு லே செயலர். இந்த மேலக்கலங்கள்ல கூட ஒருத்தவங்க வந்து வந்திருந்தாங்க. வீடியோ கடைசியில இருக்கும், நீங்க பாருங்க. அதாவது என்னன்னா, அவங்க வந்து ஜேசிபி ஓட்டிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சம்திங் ஏதோ அந்த மாதிரி ஒரு வண்டி ஓட்டிட்டு இருந்தவங்க. இப்போ வந்து அவங்களுக்கு கை கால் ஏதோ ப்ராப்ளம் ஆயிட்டு அதான் அண்ணாச்சிட்ட ப்ரேயர் பண்ண கூட்டு வந்திருந்தாங்க. அண்ணாச்சி வந்து அதுக்கு பயங்கரமா ப்ரேயர் பண்ணாங்க. கண்டிப்பா அந்த சகோதரருக்கு சுகம் கிடைக்கணும். அதுதான் நம்மளுடைய ஆசை. அது நம்ம லாஸ்ட்ல இருக்கு, வீடியோ லாஸ்ட்ல பாருங்க. இந்த மேலக்கலங்கள்ல உள்ள மக்களும் சரி கீழக்கலங்கள்ல உள்ள மக்களும் சரி எல்லாருமே ஒன்னா இருக்காங்க. இந்த கன்வென்ஷன் முடிஞ்சதும் அசனம் நடந்தது பாத்துக்கோங்க. அசனத்துல ஒரு சமபந்தியா எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. எல்லாருமே மதம் இனம் எதுவும் பார்க்காம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படி ஒரு கிராமத்துல இவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம அண்ணாச்சியும் வந்து இந்த கோபுர பிரதிஷ்டை பண்டிகையை சிறப்பித்து கொடுத்தார்கள். இந்த ஊர்ல சர்ச்சில் ஒரு கோபுரம் இருக்கிறது ரொம்ப சூப்பரா இருந்தது. சின்ன கோபுரமா இருந்தாலும் அழகா கட்டியிருந்தாங்க. சின்ன சர்ச்சில் ஒரு அழகான கோபுரம். அது வந்து நம்ம டிஎஸ் ஜெய்சிங் அண்ணாச்சி வந்து இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, திருநெல்வேலி திருமண்டலத்துல பல இடத்துல, அதாவது இயேசு கிறிஸ்துவை அறியாத இடங்கள்ல இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படும்படி அண்ணாச்சி செய்துகிட்டே இருக்காங்க. ஓகே, பை பை. வீடியோ ஃபுல்லா பாருங்க. அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம்.
இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா.